மீன்காரக்கா, அப்புறம் உங்க மகளுக்கு என்னைக்கு நிச்சயம்? அது ஏன் கேட்க செல்லம்மா, நிச்சயத்துக்கு கையில 10 பைசா கூட இல்ல. ஏக்கா, அதான் உங்க சம்மந்தி கிட்ட கேட்டிருக்கேன், அவிய செய்வாவன்னு சொன்னீங்கல்லக்கா. வேற என்ன கவலை உங்களுக்கு? நானும் அவிய செய்வாவன்னு தான் இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஓனரே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாவ, 5 பைசா கூட கொடுக்க மாட்டோன்னு. ஓனர் மட்டும் இல்ல, சேகர் தம்பிக்கு இதுல விருப்பம் இல்லையா? சுசாந்தி, என்ன சொல்றியா? சேகருக்கு இஷ்டம் இல்லையா? ஆமாமா, எங்களுக்கு 3 வீடு
வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியாதா அண்ணி? தெரியாது ஜெனி, என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா அத்தை? எதுக்கு அப்படி சொன்னாங்க அத்தை? என்ன ப்ராப்ளம்? நான் மாசமா இருக்கேன்னு சொன்னதெல்லாம் பொய் அண்ணி. பொய்யா? ஆமா அண்ணி. அம்மா மறுபடியும் என்னைய வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு நானும் பாட்டியும் பொய் சொல்லிட்டோம். அது அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால என் மூஞ்சிலே முழிக்காத வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அச்சச்சோ, நீ எதுக்கு அப்படி பொய் சொன்ன? பொய் சொன்னாதான் அத்தைக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? நான் என்ன பண்றது அண்ணி? எல்லாத்துக்கும் காரணம் பாட்டி தான். அவங்க தான் நான் பாத்துக்கிறேன், பொய் சொன்னா பிரச்சனை வராதுன்னு சொன்னாங்க. என்னை வீட்டுக்குள்ள சேர்த்து வைக்கிறதுக்காக தான் சொன்னாங்க. பாட்டியும் தப்பு சொல்ல முடியாது. இப்ப எல்லா விஷயமும் அம்மாக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோவப்பட்டாங்க. மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டாங்க அண்ணி. சரி ஜெனி, கவலைப்படாத. ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. அம்மா இப்பதான் பேச ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு. அம்மா பேசாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நினைச்சு நேரத்துல தூக்கமே வரல அண்ணி. அதான் அம்மா பார்க்கலாமேன்னு வந்தேன். ஏய் நீயா? எதுக்கு இங்க வந்தா? அம்மா. என்ன அம்மா, எதுக்கு இப்ப வீட்டுக்குள்ள வந்து நின்று கண்ணீர் வச்சிட்டு இருக்கா? வீட்டை விட்டு வெளியே போ. இந்த மாதிரி போய் சொல்லிட்டு தெரிய, அவளுக்கு என் வீட்டுக்குள்ள இடம் கிடையாது. வெளியே போ ஜெனிஃபர். அத்தை, அவளே பாவம் அழுதுட்டு வந்திருக்கா. எதுக்கு அவளை மறுபடியும் கஷ்டப்படுத்துறீங்க? அவ இங்க இருக்கட்டுமே. என்ன நீ அவளுக்கு சப்போட்டோ? உன்னையே இந்த வீட்டுக்குள்ள நிபந்தனையோட தான் சேர்த்திருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்க. என்னமோ இந்த வீட்டுக்கு நீ தான் ராணி மாதிரி பேசாத. ஒரு வருஷத்துல சரியாவலன்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும். நீ என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்றியோ? இல்லத்த, ஜெனி பாவம் அழுதுட்டே இருக்கா. நேத்து ஃபுல்லா தூங்கவே இல்லையா? ஏதோ தெரியாம ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா, அதுக்காக ஏன்ட்ட இவ்வளவு கோவப்படுறீங்க? சின்ன பொய்யாது, எங்களை ஏமாத்துறதுக்காக பெரிய நாடகம் போட்டிருக்கா இவ. நீ இவளுக்கு சப்போர்ட்டோ? அதானே, நீ சப்போர்ட் பண்ணதானே செய்வா. ஏன்னா நீ அவள மாதிரி பொய் சொல்றவ தானே. பொய் சொல்லி நாடகம் ஆடி தானே எங்க வீட்டுக்குள்ளே வந்திய. அத்தை, என்ன இல்லன்னு சொல்ல போறியோ? இல்லன்னு சொல்லிரு பாத்துருவோம். உனக்கும் உங்க குடும்பத்துக்கும் பொய் ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால அவளுக்கும் நீ சப்போர்ட் பண்ணிட்டு வரியோ? அம்மா, எதுக்குமா அண்ணிய திட்டுறீங்க? நீ வாய முடி. என்னை அம்மானு கூப்பிடாத, இவ்வளவு அண்ணின்னு கூப்பிடுறவள வச்சுக்கிறாத. நீ யாரோ நாங்க யாரோ? ஏமாத்திருக்கா என்ன எங்களை? மாசமா இருக்கான்னு உடனே எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு உங்களை ஏத்துக்கிடுவோன்னு நினைச்சிருக்கா. அதுக்கு தானே எல்லாரும் கூட சேர்ந்து நாடகம் ஆடி இருக்கா. இல்லம்மா, இனி நீ மாசமாவே இருந்தாலும் சரி, உன் கூட எல்லாம் இந்த ஜென்மத்திலேயே நாங்க பேச மாட்டோம். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எனக்கு உங்களை விட்ட யாருமா இருக்கா? இத ஓடி போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் நீ. நாங்க வேண்டாம் நினைச்சுதானே ஓடுனா அவங்க கூட. அப்பெல்லாம் தெரியலையோ? இப்ப மட்டும் வந்து நின்னுட்டா, கண்ணீர் வடிச்சிட்டு அப்படியே வந்து நின்னுட்டா நாங்க ஏத்துக்கிடுவோம்னு நினைச்சியோ? எந்த காலத்திலயும் சரி, உன்னைய நாங்க ஏத்துக்கிடவே மாட்டோம். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. இப்ப எதுக்கு நீங்க வந்தா? வந்த உடனே கண்ணே மணியே மடியில வச்சு கொஞ்சம் நினைச்சியோ? இதுக்கு மேல உன் கூட எங்களுக்கு எந்த சங்காத்தமும் இருக்காது, ஒரு சம்பந்தமும் கிடையாது. இனி நீ நிஜமா மாசமா இருந்தாலும் சரி, பிள்ளைய பெத்தாலும் சரி, உன்னைய தேடி நான் வர மாட்டேன். என்னைய தேடி அம்மா இருக்கான்னு சொல்லிட்டு நீ வராத. வெளியே போ முதல்ல. அத்தை, என்ன அவ கூட சேர்ந்து நீ வெளியே போறியா? இல்லத்த, ரொம்ப அழுறா, பாவமா இருக்கு. இருக்கும், நல்லா இருக்கும். என் வேதனையை கொட்டிக்கிட்டதுக்கு தானே எல்லாரும் வாரியே. எங்களோட நெத்தியில மட்டும் இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டி இருக்கதான் நினைப்பு உங்களுக்கு. அதானே எல்லாரும் வந்து வந்து எங்களை ஏமாத்துறியே. ஏமாட்டி மாட்டுமாலே அம்முட்டா, எதுக்குமா அப்படி பேசிட்டு இருக்கா? பாட்டி, அம்மாட்ட பேசலான்னு வந்தேன். அம்மா என்னடா என்னையும் திட்டுறாங்க, அண்ணியும் சேர்த்து திட்டுறாங்க. அம்முட்டா, எதுக்குமா அப்படி நடந்துக்கிட்டியா? ஜெனிஃபர் உன்னோட மகம்மா, இவ உன்னோட மருமகள். எதுக்குமா இப்படி நடந்துக்கிட்டியா? நீங்க வாய முடுங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க இல்லனா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? இந்தா இவதான் என் மகனை கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருப்பாளா? இல்ல அவதான் மாசமா இருக்கான்னு எங்களை ஏமாத்தி இருப்பாளா? எல்லாத்துக்கும் மூல காரணமே நீங்க தாத்தே. இவ என் மகனுக்கு வேண்டான்னு எவ்வளவு சொன்னேன், நீங்க தான் ஒரு வார்த்தை கேட்காம இவளை கூட்டிட்டு வந்தீங்க. அவ மாசமா இருக்கான்னு எங்களை ஏமாத்தி அங்க கூட்டிட்டு போனீங்க. ஆக மொத்தத்துல எல்லா இடத்துலயும் எங்க மூஞ்சில நல்ல கரிய பூச்சரியத்தே. எம்மாடி மடுமவளை, கோபப்படாம நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம். அதை எதுக்கு இப்ப மறுபடியும் பேசிட்டு இருக்கா? அங்க பாரு, புழுக்க அழுதுட்டு கிடக்கா. இங்க பாரு, மூகி முகமே வாடி போச்சு. எதுக்குமா இப்படி பேசியா? நீங்க பண்ண வேலை அப்படிதான் பேசுவேன். அவ எங்களை ஏமாத்திருக்கா, இந்த இவளை எங்களை ஏமாத்திருக்கா. எங்களையெல்லாம் பார்த்தா ஏமாறுற குடும்பம் மாதிரி தெரியுது போல எல்லாருக்கும். அதான் வரவ போறவெல்லாம் ஏமாத்திட்டு போற. இதுக்கு நீங்க சப்போர்ட் வேற. நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா எல்லாம் ஒழுங்கா இருந்திருக்கும். நீங்க எப்படி இருக்கிறதுனால தான் எல்லாம் தலையில மாறி போயிருக்கு. யார சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் இப்படி நாசமா போய் கிடக்கு.
இப்படி எல்லாம் பேசாதம்மா. ரூபி பிரச்சனை முடிஞ்சு போன விஷயம். ஆமா, முடிஞ்சு போச்சு. என் மகன் கூட சேர்ந்தா வாழ்ந்துட்டு இருக்காவ. அவ ஒரு ரூம்லயும் அவன் ஒரு ரூம்லயும் கிடக்கா. என் மகன் இவ கூட பேசுறது கூட இல்ல. புருஷனா அப்படி இருக்க இவ்வளவு போய் பேச வேண்டியதானே. இவ எல்லாத்துக்கும் மேல இருக்கா. இப்பதான் அவ எங்களை ஏமாத்திட்டு இருந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. எல்லா பக்கமும் எங்களுக்கு வேதனை மட்டும்தான் இருக்கு. ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியல. இங்க பாருங்க அத்தை, இந்த ஜெனிஃபரை மதியத்தையே வெளியே போய் சொல்லுங்க. இதுக்கு மேல அம்மா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அவளை போ சொல்லுங்க அத்தை. நீ யாரும் அவளை சேர்த்துக்கிட மாட்டாவே. சரிம்மா, அவட்ட நான் மெதுவா சொல்லி அவன் அழுதுட்டு இருக்காள்ல. நீ உள்ள போனாவட்ட சொல்லி அனுப்பி வைக்க. ஒரு நிமிஷம் கூட அவங்க இருக்க கூடாது. சீக்கிரம் அனுப்பி விடுங்க. ஆ சரிம்மா, நீ உள்ள போ, நான் சொல்லி அனுப்பி விடி. எம்மாடி பேத்தி அழாதம்மா. உங்க அம்மா கோவத்துல இருக்கா. நான் கூட சொன்னேன்ல இந்த பக்கம் வராதன்னு. எதுக்கு இப்படி மறுபடியும் வந்து ஏச்சி வாங்கிட்டு கிடக்கா? பாட்டி, அம்மாட்ட பேசணும் போல ஆசையா இருக்கு பாட்டி. அதுக்கு தான் வந்தேன். சரிம்மா, புரியுது. ஆனா அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை. உங்க அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காமா. கொஞ்சம் கோவம் தனியட்டும். நானே உன்னை கூட்டிட்டு வந்து சேர்த்து வைக்க. அம்மா பேசுறது பார்த்தா கோவம் குறையவே குறையாது போல இருக்க பாட்டி. அவங்க என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அதெல்லாம் குறையுமா. நான் பேசி சமாதானப்படுத்தி வைக்கன்னு சொல்லிடலாம். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. அல்லாதம்மா. சாப்பிட்டியா இல்லையா? உன்னைய ஒரு வாய் இங்க சாப்பிடுன்னு சொல்ல கூட எனக்கு உரிமை இல்லாம போச்சு. உன் அம்மகாடி அவ்வளோ கோவத்துல இருக்கா. சாப்பாடுலாம் வேண்டாம் பாட்டி, நான் வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, நீ வீட்டுக்கு போ. நான் பிறகு வந்து வீட்டில் பேசி. கவலைப்படாதம்மா, உங்க அம்மா மனசை நான் மாத்திய. சரியா? போமா, வீட்டுக்கு போ. சரி பாட்டி. ரூபி கண்ணா, நீ ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? இல்ல பாட்டி, அத்தை பழசெல்லாம். அவ அப்படிதான், ஒழுங்கா பேசவே தெரியாது. எங்க பேசியோம் எதுக்கு பேசியோன்னு தெரியாது. கோவம் வந்துட்டுனா இப்படிதான் பழசெல்லாம் தோண்டி எடுத்து பேச ஆரம்பிச்சிடுவா. ஆமா, நீ எதுக்கும் புருஷன் கூட ஒழுங்கா பேசி வாங்காம இருக்கா? அது வந்து பாட்டி, நான் அவர்கிட்ட பேசி பார்த்தேன். அவர் தான் சரியா பேசுறதே இல்ல. அதுக்கு அந்தால விட்டுருவியோ? இல்ல பாட்டி, நானும் பேச முயற்சி பண்றேன். ஆனா அவர் தான், அவன் அப்படிதான் இருப்பான். அவன் மண்டையில வேற என்னமோ கிடக்கு. ஒரு பொண்டாட்டியா நீ தான் அவனை சரி செய்யணும். அவனை உன் கூட பேச வைக்கணும். உன்னைய விரும்ப வைக்கணும். ஒரு வருஷம் கழிச்சு உன் அத்தைக்காரியும் நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாலும் அவன் போவிடக்கூடாது. அந்த அளவுக்கு உன் புடிச்ச மனுஷன் நீ இப்ப மாட்டணும். அவர் தான் பேசவே மாட்டேங்காரே பாட்டி. அவன் அப்படிதான், நீ தான் அவன் மனசை மாட்டணும். எப்படி பாட்டி? எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. எங்க அம்மா வந்து வீட்டுக்கு அனுப்பும் போது அப்படிதான் சொன்னாங்க. அவர் கூட நல்லா பழகு, அவருக்கு உன்னைய பிடிக்கிற மாதிரி பண்ணுன்னு சொன்னாங்க. நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா அவர் பேசவே மாட்டேங்காரே. ஆமா, போய் போய் சும்மா பேசினா எப்படி பேசுவான்? புருஷனுக்கு பிடிச்சதை ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். காலையில காப்பி போட்டு கொடுத்து எழுப்பணும். வாய்க்கு ருசியா ஆக்கி போடணும். ஆமா, நீ எதுக்கு உன் அத்தைக்காரியே சமைக்க விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு கிடக்கா? அத்தை தான் பாட்டி சமைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நானே சமையல் வேலையை பார்த்துக்கிறேன், நீ வேற ஏதாவது வேலை பாருன்னு சொன்னாங்க. ஆமா, இந்த அரண்மனையில வேற என்ன வேலை இருக்கு? தூத்து பெருக்கி அள்ளணும், மாப்பு போடணும். இந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு உன் புருஷனுக்கு கொஞ்சம் பிடிக்குமாக்கும். நீ முதல்ல உன் மாமியார் கிட்ட இருந்து சமையல் கட்ட கைப்பற்று. அப்பதான் இந்த வீட்டுல உன்னால வாழ முடியும் சொல்லிவிட்டேன். என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா, உன் அத்தைக்காரி சொல்லுவா, சமைக்காண்டா வீடு தூக்காண்டான்னு. அவ சொல்றத நீ எதுவும் கேட்காத. இனி நீ தான் சமைக்க போறா இந்த வீட்டுல. காலையில உன் அத்தைக்காரி முழிக்கிறதுக்கு முன்னாடி நீ முழிக்கிறது மட்டும் இல்ல, எல்லா வேலையும் முடி. சரி பாட்டி. பெடவே உன் புருஷனுக்கு நீ தான் காப்பி எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அவன் காலை தொட்டு கும்பிடணும். சரி பாட்டி. கணவனை கண் கண்ட தெய்வம், அதனால அவனுக்கு எல்லா வேலையும் நீ தான் செய்து கொடுக்கணும். என்ன புரிஞ்சுதா? நாளையில இருந்து வேற மாதிரி இருக்கணும். புரியுது பாட்டி. இப்படி இருந்தாதான் அவன் நீ ஏத்துக்கிடுவான். அதுக்காக தான் சொல்லியேன். சரி பாட்டி.